வணக்கம் நண்பா. வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது நேரு ஸ்டேடியமில். ஸோ படத்தோட ஆடியோ அண்டு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 7 மணிக்கு வருதுன்னு சொன்னாங்க. 7 மணிக்கு ஷார்ப்பாக நான் 6:55 வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் பேசிட்டு 7 மணிக்கு ப்ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா வரல. 7 ஆச்சு, 7:05 ஆச்சு, 7:10 ஆச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி போட்டு போய் உட்காந்துட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவ்யூ வந்துச்சு. இப்போ வந்துருச்சு, வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. சரி, இப்போ வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். அது என்ன ப்ரிவ்யூ, ட்ரெய்லரா இல்லை டீசரா? இது அது என்ன ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இதே வார்த்தையை நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம்னா, ஜவான் படத்துக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஜவான் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்லீனா வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெய்லர் வேறு ரிலீஸ் பண்ணாங்க. அஃபிஷியல் ரிலீஸ் ட்ரெய்லர்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து இப்போது வேட்டையன் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு டீசர் ட்ரெய்லர் மாதிரி தான். பட் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேபி இன்னொரு ட்ரெய்லர் கூட வந்து டெஃபினட்டாக வரும். ஏன்னா இது ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க, ப்ரிவ்யூன்னு சொல்லியிருக்கனால மேபி இன்னொன்று கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போம் வேட்டையன் அனிருத் என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு, ஞானவேல் தலைவரை வச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. படத்தில் என்ன இருக்குது, சாங் மனசிலாய சாங் வந்து அது ஆக்சுவலாக ரிலீஸ் ஆனப்போ வீடியோ பண்ணலான்னு இருந்தேன். அது நான் வெளியே இருந்தேன், அப்போது வெளியூரில் இருந்ததுனால வந்து வீடியோ பண்ண முடியல. ஸோ செம்ம பாட்டு, டெய்லியும் வந்து ஒரு 10 வாட்டியாவது கேட்குற மாதிரியான ஒரு சாங் அது. ஸோ பயங்கரமாக வைப்பு அந்த பாட்டே க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து ஹண்டர் வண்டர் இன்றைக்கி வந்தது, அதுவும் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ எல்லா சாங்ஸும் கேட்டுட்டு வேணால் தனியாக நம்ம வந்து அதை ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ப்ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வேட்டையன் ப்ரிவ்யூ, லெட்ஸ் ப்ளே. உங்களை மட்டும் அடையாளம் தெரியுது. ஹவுஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் அல்ல, இவங்க ஹீரோஸா இருக்காங்க. எல்லாம் வந்திருக்காங்களா? சூப்பர் ஸ்டார் பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். என்கவுண்டர்ங்கிறது இனிமே இந்த மாதிரி கூட்டம் நடக்க கூடாதுங்கிறது. அக்டோபர் 10th நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இது வந்து சூப்பர் ஸ்டார் படம். பட் சூப்பர் ஸ்டார் படம் அதுலேருந்து வரப்போகிற ஒரு டீசர் ப்ரிவ்யூ அப்படிங்கிறதுனால ஒரு பயங்கர பில்டப்பாக இல்லாமல் அப்படியே டீசெண்டாக அப்படியே கண்டென்ட் ஓரியன்டாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருக்கே பார்த்தீங்கன்னா அவர் காட்டுறப்போ 2 இடத்துல அப்படி இன்ட்ரோ மாதிரி காட்டுறாங்களே தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து இந்த ப்ரிவ்யூ கட் பண்ணியிருக்காங்க. அனிருத் மனுஷன் பா, அந்த அனிருத்தோட மியூசிக் இப்படி ஆரம்பிக்கும் போதே வந்து அப்படி இருக்குது. ஸோ படத்துக்கு படம் இந்த அனிருத் அப்படிங்கிறவர் மட்டும் சூப்பர் ஸ்டாருக்காக இருக்கட்டும், தளபதிக்காக இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துக்கும், தனுஷ் சார், இவங்க 3 பேர்த்துக்கும் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அப்படி இறங்கி பண்ணுவார். ஸோ அப்படி தான் வேட்டையன்லேயும் ஒன்ஸ் அகெயின் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ப்ரிவ்யூ, கண்டென்ட் பேஸ்ட், அந்த என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசி. ஆனால் எப்படி இது கண்டிப்பாக ஹீரோ வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, என்கவுண்டரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறாரு. ஏன்னா என்கவுண்டருக்கு எத்தனையோ பேர் வந்து அகைன்ஸ்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது தப்பு, அது பண்ணக்கூடாதுன்ட்டு என்கவுண்டருக்கு அகைன்ஸ்டாக தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் படத்தில் நடிக்கிற சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்கிறாரு, பட் அவர் வந்து என்கவுண்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் டைலாக் வச்சுருக்கிறாங்க. அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வேறு படத்தில் வராங்க, காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ சம்திங் அதுக்கப்புறம் கடைசியில் அதுக்கான ஒரு காரணம், ஒரு மாறுறாரா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் இருக்கும் இதில். என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அண்டு எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட சில பாலிடிக்ஸ்லாம் வந்து படத்தில் பேசியிருக்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து ட்ரெயிலர் கட் பண்ணியிருக்காங்க. அமிதாப் பச்சன் சார், அவருக்கு பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் சார் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அது ஆப்வியஸாக தெரியுது, நம்ம பிரகாஷ்ராஜ் சாரோட வாய்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அமிதாப் பச்சன் சாருக்கு. ஆனால் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அப்படி ஒவ்வொரு சீனும் அப்படி இன்ட்ரோ ஆகிறப்போ அனிருத் அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தேட்டரில் சீனுக்கு சீன் வந்து தெறிக்க விட்டுருப்பாரு. ஃபகத் ஃபாசில் இருக்கார், ராணா இருக்கிறாரு, அமிதாப் பச்சன் இருக்கிறாரு, எல்லாம் பெர்ஃபார்மர்ஸை கொண்டு வந்து இறங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணாலும் ஃபகத் ஃபாசில் அப்படி தூக்கி சாப்பிட்டு போவார். அவர் வேறு மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. ஸோ கண்டென்ட்டாகவும் சரி, கமர்ஷியலாகவும் சரி, அண்ட் மியூசிக்கலாகவும் சரி, அண்ட் சாங்ஸாக இருக்கட்டும், அண்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும்,
ஆகட்டும். ஸோ எல்லா விதத்துலேயும் இந்த வேட்டையன் டெஃபினட்டாக வந்து ஒரு செம்மையான ஒரு படம், தேட்டரிக்கல் ஒர்த்து மெட்டீரியலாக வந்து இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. சூப்பர் ஸ்டார் படம்னா எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்குறது தான். இது கண்டென்ட்டாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தரை வச்சு டெலிவர் பண்ணுறப்போ இன்னும் பெரிய லெவலில் போய் நிறைய பேரை கொண்டு போய் ரீச் பண்ணும். அதுவும் இது பேன் இந்தியா ரிலீஸு, தெலுங்கு, கன்னடா, கேரளா அண்டு நார்த்து எல்லா பக்கமும் வந்து எல்லா ஸ்டார்ஸும் இருக்கிறாங்க உள்ள. ஸோ அதனால் ஒரு பெரிய லெவல் ரீச் இருக்கும். அண்ட் இந்த சப்ஜெக்ட், இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து டெஃபினட்டாக வந்து பெரிய லெவலில் ஒர்க் ஆகும். ஏன்னா நிறையா என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நிறைய ஃபேக் என்கவுண்டர்ஸும் நடக்குது. அண்டு இதுவே பண்ணக்கூடாதுன்ட்டு நிறையா ப்ரொட்டஸ்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட் ஒரு டச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்டேட்ஸு 10ஆம் இன்னும் ஒரு 20 நாள் நம்ம படமே பார்த்துருவோம் இல்லையா. அடுத்து என்ன அப்டேட்ஸ் வருது, அந்த சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு அதை பற்றி நம்ம எல்லா சாங்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வேட்டையன் ப்ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு இந்த ப்ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்தது? எனக்கு இந்த ப்ரிவ்யூவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் சூப்பர் ஸ்டார் படம் ப்ரிவ்யூ, ட்ரெய்லர், டீசர் அப்படிங்கிறப்போ பயங்கர பில்டப்பாக இல்லாமல் அப்படி சட்டிலாக அப்படி நீட்டாக டீசெண்டாக பண்ணது, கண்டென்ட்டை பேஸ் பண்ணி கட் பண்ணது உண்மையிலுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதில் சூப்பர் ஸ்டாரை ஒரு கேரக்டராக வந்து காட்டியிருக்கிறாங்க, செம்மையாக இருந்தது. ஸோ இப்போது அடுத்த ஆடியோ லான்ச் வந்து போயிட்டு இருக்குது அங்கே நேரு ஸ்டேடியமில். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கே ஆடியோ லான்ச் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே தலைவர் வந்து என்ன பேச போகிறாரு, எவ்வளோ நேரம் பேச போகிறாரு, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிவ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு இன்னொரு லிஸ்டிங் கமெண்ட் இருக்கேன்.